ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று காட்டிக்கிறேன். இதில் வந்து இமோஜி அந்த மாதிரி சில செக்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் வேணும்னா கேளுங்க, நான் அதுக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து இந்த கலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கலர் ஃபாண்ட் எல்லாமே நம்ம வந்து கலர் ஃபாண்ட்டில் வந்து வச்சுக்கலாம் நம்ம மொபைலில். புரியுதுங்களா? நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைல், இதுதான் நம்ம இப்போ வைக்க போகிறது. புரியுதுங்களா? நம்ம மொபைலுக்கு வந்து ஃபாண்ட் வந்து டிசைன் நிறைய இருக்குது. இந்த லோக்கல்ன்ற பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த இது விஷயம். புரியுதுங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபாண்ட் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? எந்த அளவுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை. இப்போது இந்த விக்டோரியான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, 49வது இது வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட்னு காட்டும். மேலே வந்து டெமோ லைட்டாக காட்டியிருப்பாங்க. இங்கே டவுன்லோடு வந்து கிளிக் பண்ணிங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்லாம் வரும், கட் பண்ணி தள்ளி விட்ருங்க. செட்டுன்னு அங்கேயே ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, செட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் சாம்சங்கு, அப்புறம் ரெட்மி, அப்புறம் ஹவாய் மொபைலு, அப்புறம் விவோ ஃபோன் டச்சு, அதுக்கப்புறம் ஓப்போ, ரியல்மி அந்த மாதிரி சில மொபைல்லாம் சப்போர்ட் ஆகும். இது இப்போ வந்து நம்ம வந்து விவோ ஃபோன் டச் ஓஎஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே சேஞ்ச் ஃபாண்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த தீம் செக்ஷன் உங்களுக்கு தெரியும். புரியுதா? இதெல்லாம் எல்லாமே வாங்கி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஃபாண்ட்டில் அதில் போகிறோம் பாருங்கள், அதோட ஃபாண்ட்டில் டிஃபால்ட்டாக இருக்குது எல்லாமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். கிளிக் பண்ணால் அது வந்து ஃப்ரீ ட்ரையல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து சேஞ்ச் ஃபாண்ட், இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, லோக்கல் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இசட் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த இங்கே போட்டிருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபாண்ட்டு, அந்த இதுவே கஸ்டம் இசட் ஃபாண்ட்டுன்னு, அதுதான் நம்ம ஆப்பு. அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே அப்ளேன்னு காட்டுது பாருங்கள், அந்த அப்ளே வந்து கிளிக் பண்ணிங்க. அப்ளே கிளிக் பண்ணோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டுருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியும். நம்ம அந்த பார்த்த அந்த ஃபாண்ட் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றது வந்து உங்கள் கண்ணு கூடவே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த லோடிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாறி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு க்ரோம் ப்ரௌசருக்கு போகிறோம். ஓகேங்களா? அந்த க்ரோம் ப்ரௌசரில் போனால் கூட மேலே பாருங்கள் சர்ச்சிங் பாரில் நம்ம டிசைன் வந்து மாறிக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதுவில் போயிடலாம். இப்போ இதே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து கலர் ஃபாண்ட் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபாண்ட்டாக வந்து தேர்ந்தெடுத்துங்க. இப்போது நான் ஒரு கலர் ஃபாண்ட் வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கம்மியாக இருக்கிற எம்பியாக நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? இது கம்மியாக இருக்குது. டவுன்லோடு வந்து கொடுத்துக்குங்க. டவுன்லோட் கொடுத்தனா டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நான் ஓவராக பிடிச்ச மாதிரி வச்சேன்னா கொஞ்சம் எம்பி கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக தான். அதே மாதிரி தான் நம்ம போய்ட்டு இந்த விவோ கிளிக் பண்ணிட்டு நியூவை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் லோக்கலுக்கு வந்து போய்டுங்க. லோக்கலுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதே லோக்கல் ஃபாண்ட்டுக்கு போய்ட்டு இந்த தான் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுத்துங்க. கொஞ்ச நேரம் அப்ளை ஆகும். அப்ளை முடித்தோடனே உங்களுக்கே தெரியும் மேலே அந்த டைமாக இருக்கட்டும் எல்லாமே பாருங்கள். உங்களோட எல்லா விஷயங்களும் வந்து இதில் வந்து மாறி போய்ட்ருக்கோம். இந்த சர்ச்சிங் லோடிங் எல்லாமே பாருங்கள், எல்லாமே எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றது. இது வந்து கலர் ஃபாண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபாண்ட்டு மட்டும்தான் மாற்ற முடியுமான்லாம் கேட்குறவங்களுக்கு வந்து இது வந்து தீம் கூட மாற்றலாம். ஆனால் இந்த ஆப்பில் வந்து மாற்ற முடியாது. அது வந்து வேற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் இந்த வீடியோட வரவேற்பை பொறுத்து தான் நான் வந்து அதுக்கான இது வந்து சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ ரீச்சபிள் இல்லாமல் நம்ம அது சொல்லி வந்து வேஸ்ட்டு தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி